அன்புக்குரியவர்களே, உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய திருநாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 4வது லெந்துகால தவக்கால கூட்டத்தை நாம் தொடர்ந்து நடத்துவதற்கு இன்றைக்கு சிறப்பு உபவாச கூட்டம். இதை அனுசரிக்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி சொல்கிறோம். முதலாவது ஜெபிப்போம். அதன் பின்பாக நான் வந்திருக்கிற அன்பு நண்பர்களை, இன்றைக்கு செய்தியாளர்களை அறிமுகப்படுத்தி அவருடைய கருத்தில் இந்த நிகழ்ச்சியை நாம் ஒப்புக் கொடுக்க இருக்கிறோம். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, நீ தந்த இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். 2020 வருஷத்தினுடைய லெந்து காலத்தின் உயர்ந்த அனுபவங்களை எங்களுக்கு சொந்தமாகிக் கொள்ள, எங்களை தாழ்த்தி உங்களுடைய திருக்கத்தில் அர்ப்பணிக்க, சிலுவைக்கு நேராக நாங்கள் நோக்கி பார்க்கவும், சிலுவைக்கு அருகில் இருப்பதற்கு நாங்கள் ஆர்வப்படவும் நீ கொடுத்திருக்கிற இந்த வாழ்வுக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். வந்திருக்கிற அனைவரும் மத்தியில் அருள் பிரசன்னம், ஆசீர்வாதம், உபவாசத்தின் உயர்ந்த அனுபவம், தேவரை ஜெபிப்பதின் உள்ளான அர்த்தம், எங்கள் ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்கிறவர் என்கிற அனைத்து காரியங்களையும் மறந்துட இந்த நிகழ்வு, இந்த கூட்டம் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் அமைய வேண்டிக் கொள்கின்றோம். வர இருக்கிற மக்களை கூட்டிச் சேரும். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரை கேட்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நமக்கு சிறப்பு நிகழ்ச்சியிலே பங்கேற்க வந்திருக்கிற, செய்தி கொடுக்க வந்திருக்கிற அன்பு சகோதரி மெர்சி புஷ்பலதா அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அவருடைய வாழ்க்கை துணைவர் மிஸ்டர் வில்சன் அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இருவரும் நமது தென்னிந்திய திருச்சபையுடைய மேலவாசல், மதுரை மேலவாசல் திருச்சபையை சார்ந்தவர்கள், தூய இம்மானுவேல் திருச்சபையை சார்ந்தவர்கள். ஏற்கனவே இங்கே வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். புஷ்பலதா இங்கே வந்திருக்கீங்க ஒரு தடவை, லாங் டைம் பேக், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே வந்திருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் பணியாற்றின நமது நிறுவனம் மானாமதுரை ஸ்பெஷல் ஸ்கூல். ஆனால் தற்சமயம் இப்பொழுது அவர்கள் கேப்ரன் ஹால் பள்ளியிலே ஃபிசிக்ஸ் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார்கள். அவர்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். நமது திருமண்டலத்தில் மட்டுமல்ல, பல்வேறு இடங்களிலே ஆண்டவருடைய திருப்பணியை நிறைவேற்றி வருவதற்காக ஆண்டவருடைய திருநாமத்தில் நமது வாழ்த்துதலையும் ஆசையும் கூறிக்கொள்கின்றோம். அன்பு சகோதரர் வில்சன் அவர்கள் மெஜ்ரா காலேஜ் நிறுவனத்திலே பணியாற்றி வருகிறார்கள். அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இருவரும் இணைந்த இந்த திருப்பயணத்தை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த குழுவிலே இடம்பெற்றிருக்கிற அன்பு சகோதரர் இசைக்கறி வாசிக்கிற தம்பியையும் கூட நான் வாழ்த்து வரவேற்கிறேன். அவங்க ரூபன், அன்பு தம்பி ரூபன் அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது திரு வில்சன் அவர்கள் நமக்கு சில பாடல்களை பாடி இந்த நிகழ்ச்சிக்கு துவக்கமாக உதவி செய்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க. அருமையான நாளை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை அனைவரையும் ட்ரை ஜீசஸ் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த முதலாவது என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். அடுத்தபடியாக மத்தியிலே குருவானவராக அமர்ந்திருக்கிறார் அருமையான ஐயாவுக்கும் நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். அம்மாவுக்கும் குடும்பங்களுக்கும் நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். நான் ஏற்கனவே ஐயா சொன்னது போல் இந்த ஆலயத்தில் ஏற்கனவே நாங்கள் வந்திருக்கிறோம். அநேகர் இங்கே தெரிந்த முகங்கள் தான். அருமையான சகோதரி எங்களுக்கு நன்றாக தெரியும். எங்கள் காலேஜிலே பணிபுரிந்தவர்கள் இப்பொழுது மீனாட்சி காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க. எங்கள் காலேஜில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ மீனாட்சி காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க. அனைவருக்கும் எங்களை நன்றாக தெரியும் என்று நான் நினைக்கிறேன். வேதத்தில் சொன்ன வார்த்தை எரேமியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இப்படியாக வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்கு என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பனை உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர் உங்களை புத்தியோடும்
அறிவோடும் நடத்துவார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்படிப்பட்ட வார்த்தை ஆண்டவர் ஐயாவுக்கும் மூலமாக ஆண்டவர் இந்த இடத்துல மீண்டுமாக ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஐயாவை பற்றி நாங்கள் சொல்லணும்னா நிறையா சொல்லலாம், நேரங்கள் இல்லை. இருந்தாலும் ஐயாவுக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம், அம்மாவுக்கும் நான் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இப்பொழுது கைப்பா நம் அனைவரும் இந்த லெந்து காலத்தில் கூடி வந்திருக்கிறோம். நல்ல ஒரு பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த இடத்துல நாம் கூடி வந்திருக்கிறோம். எந்த உள்ளத்தில் தங்கும் இயேசுநாதா உந்தன் வீடாய் கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரை வரவேற்பதில் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் அவரை நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தை, நீங்கள் நான் பரிசுத்தராய் இருக்கிறதுனால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இருந்த இடங்களிலே கண்களை மூடி ஒரு 5 நிமிடம் நாம் துதிகளை ஏறெடுப்போம். ஆண்டவர் தாமே இந்த இடத்துல மகிமையாய் இறங்கி வரப்போகிறார் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு நாம் இந்த பாடல் வேலைகளிலே பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. எல்லாரும் ஒரு விஷயம் எல்லாத்தையும் மறந்து ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, தர்மையான காலை பொழுதில் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஸ்லாக்கியங்களையும் கிருபைகளையும் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி அப்பா. என்னுடைய உள்ளத்திலே நீர் வர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பாதத்தில் நிற்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீர் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நாங்களும் பரிசுத்தராய் இருப்பதற்கு எங்களை ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே நீர் கழுவ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் இந்த காலத்தை நேரத்தையும் ஒப்பு கொடுத்து நீர் எங்கள் வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இன்னும் வரக்கூடிய ஜனங்கள் யாராய் இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை தேடி வரும்படியான இந்த வேளையிலே ஆண்டவரே நாங்கள் ஜெபத்தோடு உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் ஐயா. எங்களை ஆண்டவரே நீ கண்ணோக்கமாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. மனுஷன் முகத்தை பார்க்குறான்ப்பா, நீங்கள் தான்ப்பா எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்தறிகிற கர்த்தராய் எங்கள் மத்தியிலே நீர் உலாவுகின்ற தேவனாய் ஆண்டவரே இந்த இடத்துல இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி உம்முடைய பாதத்தில் ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். எங்கள் உள்ளத்தில் வாரும் ஐயா. நீர் வந்தாதாம்பா மகிமை, நீங்கள் வந்தாதாம்பா அதிசயம், நீங்கள் வந்தாதாம்பா அற்புதம். ஆண்டவரே இந்த காலை பொழுதில் ஆண்டவரே இந்த உபவாசத்தோடு நாங்கள் உடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. இந்த காலத்தில் என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காக சிலுவையில் அறைந்ததை நாங்கள் நினைக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்களுடைய மீறுதல்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் எங்களுக்கு கண்களுக்கு முன்பாகவே இருக்கிறது என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்வதை போல ஆண்டவரே நான் குற்குணத்திலே ஒருவானேன் தகப்பனே. என்னையே ஆண்டவரே தாயானவள் கற்பத்திலே பாவத்தினாலே கற்பம் தரிந்தாள் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை உண்மையாய் ஆண்டவரே உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நாங்கள் வெறும் தூசி தகப்பனே, நாங்கள் வெறும் தூசி ஐயா. எங்களையும் ஆண்டவரே நீர் நேசிக்கிறீர் ஐயா. உமது பாதத்தில் ஆண்டவரே எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நன்றியோடு 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நன்றி அப்பா. இந்த ஆலயம் முழுவதும் ஆண்டவரே உடைய பிரசன்னத்தினால் நிரம்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் உடைய பாதத்தில் நிற்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. எல்லாரும் எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. இயேசு
நாயகா உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. இன்னும் ஒரு முறை, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா. குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா. நன்றி ஆண்டவரே, மாம்ச கிரியையில் எல்லாம் போக்குகிறவரே, உமக்கு நன்றியோடு துதிக்கிறமையா. எங்களுடைய ஆண்டவரே, குழந்தை உள்ளத்தை போல எங்களை மாற்றுகிற தேவனப்பா, நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா. இயேசு நாயகா. இயேசு நாயகா. இயேசு நாயகா. குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா. மீண்டும் ஒரு முறை, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா. திரும்ப வேளாது பாரு இயேசு நாயகா. கிருபை ஏலாது காரு இயேசு நாயகா. ஒரு கிருபை போதும் தகப்பனே. என்னுடைய கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே, உடைய கிருபை தாங்குகிறது என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்வதை போல ஆண்டவரே, உடைய கிருபையினாலே எங்களை ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நீர் வழிநடத்தி வருகிற தெய்வமே, உமக்கு நன்றியோடு துதிக்கிறமையா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை ஏலாது காரோ இயேசு நாயகா. இயேசு நாயகா. இயேசு நாயகா. இயேசு நாயகா. குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா. என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா. எல்லாரும் சொல்லுவோமா? என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா. நல்ல நீரே இயேசு நாயகா. மீண்டும் ஒரு முறை, ஏனே நல்ல நீரே இயேசு நாயகா. அவரை நோக்கி நான் பார்ப்பாண்டவரே, என்னை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறையா, என்னை முழுமையாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. இனி நான் அல்ல ஆண்டவரே, நீரே எங்களை வழி நடத்துங்கப்பா. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே, உடைய கரத்தில் எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நான் அல்ல தகப்பனே, நீரே மெய்யான தேவன் ஆண்டவரே. ஏனே நல்ல நீரே இயேசு நாயகா. இயேசு நாயகா. இயேசு நாயகா. இயேசு நாயகா. ஏனே நல்ல நீரே
நீரே இயேசு நாயகா. ஏனினானல்ல நீரே இயேசு நாயகா. எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா. உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. நன்றி ஆண்டவரே, நீர் எங்கள் உள்ளத்தில் வருவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உந்தன் வீடாய் ஆண்டவரே கொள்ளும் ஆண்டவரே. இந்த இடத்துல உம்முடைய வல்லமை இறங்குவதாக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நெந்த காலத்தில் ஆண்டவரே, நாங்கள் ஒரு கூட்ட ஜனங்களாக ஆண்டவரே உடைய பாதத்தில் வந்து நிற்பதற்கு எங்களை தகுதிப்படுத்தி வைத்திருக்கிற என் அன்பு தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோமையா. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் என் தேவனுடைய வல்லமை இந்த இடத்துல இறங்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் உடைய பாதத்தில் கெஞ்சுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, மீதியான வேளையிலும் என் தேவனுடைய வல்லமை இந்த இடத்துல இறங்க வேண்டும் என்று சொல்லி உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே. நீர் வந்தால் மாத்திரம் தான்ப்பா, நீங்கள் வந்தாதான்ப்பா இந்த அப்பா நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் இந்த உபவாச கூட்டத்திற்கு வருவதற்கு முன்பாக ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்து ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது ஆண்டவர் கொடுத்த வசனம் எரேமியா 29:11-14. எரேமியா 29:11-14 வரை. எடுத்தவர்கள் சத்தமாக வாசிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நிலைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போதும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை இந்த வேளையில் ஆண்டவர் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். அதற்கு எப்படி? அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது எப்படியா? முழு இருதயத்தோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். பார்த்தோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல அசைபாடுகிறதை நான் உணர்கிறேன். ஆண்டவராகிய இயேசு இந்த வசனத்தை மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் தொடும்படியாக நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் ஆண்டவருடைய நோக்கி பார்க்கிறோம். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று சொல்றார். முழு இருதயத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு காணப்படுவார். கைகளை தட்டி உற்சாகமாக இந்த பாடல்களை கைகளை தட்டுமா, உற்சாகமாக கைகளை தட்டி இந்த பாடலை பாட்டுத்தாளில் இருக்கக்கூடிய 1வது பாடலை இந்த வாழ்க்கையிலே எத்தனை நன்மைகள் ஆண்டவர் செய்திருக்கிறார். தாழ்மையில் இருந்த பொழுதும் அவர் நம்மளோடு இருந்தவர். பலவீன நேரங்களிலும் நம்மளை ஒருபோதும் கைவிடாத தேவன். பாவத்தில் இருந்த பொழுதும் நம்மளை சுத்திகரித்து அவருடைய கிருபையினாலே எங்களை வழி நடத்தி வந்த தெய்வம் நம்மளோடு இருக்கிறார். கரம் பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்த தேவன். அவர் இரத்தத்தை சிந்தி இன்றைக்கு சிலுவையிலே நமக்காக உயிர் தியாகம் பண்ணின தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்த தேவே காண ஹல்லேலூயா. ஹல்லேலூயான்ற நல்ல வார்த்தை தானே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கைகளை தட்டி உற்சாகமாக
எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாய்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்து தேவனை உம்மை துதிப்பேன். தாய்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்து தேவனை உம்மை துதிப்பேன், தேவனை உம்மை துதிப்பேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தேன், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொன்னேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தேன், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. பலவீனன் பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தாலிடை கட்டினே, பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தாலிடை கட்டினே, பலத்தாலிடை கட்டினே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தேன், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தே, கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தே, காலமெல்லாம் காத்தே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயத்து விட்டே,
முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டே, சாத்தானை ஜெயித்து விட்டேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. ஐயா எத்தனை நன்மை எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தேன், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா, நன்றி 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 ராஜா. நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுப்பேன், உடைய நினைவாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே. ஆண்டவரே, முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு ஆண்டவரே இந்த இடத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உடைய பாதத்துல வந்து நிற்கிறோம் தகப்பனே. உடைய வாழ்க்கையில நீர் அதிசயங்களும் அற்புதங்களும் செய்கிற தேவனாய் மத்தியிலே நீர் கடந்து வந்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோமையா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கைகளை தட்டுவோமா உற்சாகமாக. நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். நாங்கள் பகுதி நேரமாக தான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்திருக்கிறோம். என்னுடைய மனைவி மானாமதுரை அப்பாயின்மெண்ட் ஆகும் பொழுது கொடைக்கானல் பகுதியில் தான் அவங்க முதல்ல அப்பாயின்மெண்ட் ஆனாங்க. அந்த இடத்துல தான் அவங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக எங்களுக்கு ஊழியம் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் ஊழியத்திற்காக எங்களை அழைத்திருக்கிறார். என் மனைவியானவள் அபிஷேகத்தினால் நிரப்பப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நிறைய காரியங்களை பேசியிருக்கிறார். அந்த ஆவியானவர் உங்களுக்கும் கொடுப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். என்னுடைய மனைவி மூலமாக தான் நானும் ரட்சிக்கப்பட்டு, ஐயாவுக்கு நல்லா தெரியும் என்னைய, அம்மாவுக்கும் தெரியும் என்னைய. நாங்கள் ஜெயந்திபுரத்தில் தான் குடியிருந்தோம். அப்புறம் ஆண்டவரை கூட நாங்கள் அறியாத ஆலயத்திற்கு போவோம் வருவோம், அவ்வளோதான். ஆனால் ஆண்டவருக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் அநேக காரியங்கள் ஆண்டவர் நினையாத காரியங்களெல்லாம் ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அதற்கு நாங்களே சாட்சி. 2 பேரும் பகுதி நேரமாக தான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறோம். நாங்கள் என்னென்ன ஆண்டவர் இடத்துல தான் நாங்கள் கேட்போம். வேறு எதையுமே நாங்கள் மனுஷர் இடத்துல கேட்குறது வேஸ்ட். மனுஷன் இன்னைக்கு வந்து பார்த்துட்டு போயிடுவார். ஆனால் நம் தேவன் உன்னதமான தேவன் நமக்காக தான் இந்த உலகத்தில் வந்தார். பரிசுத்தராய் இந்த உலகத்தில் அவதரித்தார். நம்மளுக்கும் அவருக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப்பை நாமளே கெடுத்துக்கிட்டோம். ஆமேன்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளுக்கும் அவருக்கும் இல்லை ரிலேஷன்ஷிப்பை நாமளே கெடுத்துக்கிட்டோம். ஏனென்று சொன்னால் நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும். அவரோடு பயணிக்கிறோம். சீஷர்கள் 12 பேரும் அவரோடு பயணித்தாங்க, அவரோடு தான் கூட இருந்தாங்க. ஆனால் ஒரு கெட்டது வரும்போது எல்லாரும் விட்டு போயிட்டாங்க. அப்படி தான் நாமளும் சில நேரங்களில் நல்லது நடக்கும்போது ஆண்டவரை போற்றுவோம், புகழுவோம். நம்மளுக்கு அந்த காரியம் நடக்கலைன்னா மறந்துடும். அப்படி இருக்கக்கூடாது. நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சத்தை போல இருக்குன்னு நீதிமொழிகளை வாசிக்கிறோம். அது உண்மைதான். நம்ம நெடுங்காலமாக ஆண்டவரிடத்துல சில காரியங்களை நம்ம கேட்கலாம், பதில் கிடைக்காது. ஆண்டவர் பொறுமையாக பார்க்குறார். அது விரும்பினது வரும் பொழுது தான் நம்முடைய இருதயம் மகிழ்ச்சிக்குள்ளே வருது. அப்படிப்பட்ட நல்ல தேவனை இந்த வேளையிலே ஆராதிப்பதற்காக கூடி வந்திருக்கிறோம். 2வது பாடலாக கைகளை தட்டி புது வாழ்வு தந்தவர் அவர்தான், புது துவக்கத்தையும் கொடுக்கிறவர் அவர்தான். உங்களை மறக்காமல் ஆண்டு முழுவதும் வழி நடத்துகிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். முந்தின வேலையெல்லாம் நினைக்காதீங்க, பூர்ணமானவர்களை சிந்திக்காதீங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னவர் நம் மத்தியிலே இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது பாடலை கைகளை தட்டி உற்சாகமாக புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கத்தையும் தந்தவரே, நன்றியோடு போய் துதிக்கிறோம் அப்பா என்று சொல்லி முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவரை துதிப்போம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாங்கள் ராஜபாளையத்துக்கு இண்டிபெண்டன்ட் சர்ச்சுக்கு போயிருந்தோம், ஏஜி சபைக்கு. அங்கே போயிருக்கும் பொழுது இந்த பாடல்களை பாடும் பொழுது அவங்க எவ்வளோ பரவசமானாங்கன்றதை நான் கண்கூட பார்த்தேன். எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாக அந்த பாடலை பாடுவோம். புது வாழ்வு தந்தவரே, ஆண்டவரை வரவேற்போம். கைகளை தட்டும் உற்சாகமாக. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். மீண்டும் ஒருவர். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்திரே, உன் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்திரே, குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. எல்லா குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன்
சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், எவைகள் தோன்ற செய்தேன், சாம்பல சிங்காரமாற்றிவிட்டேன். புதியவைகள் தோன்ற செய்தேன், சாம்பல சிங்காரமாற்றிவிட்டேன். அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தீர். ஏந்தி நின்ற கரங்களை கொடுக்கும் கரங்களாக உங்களை மாற்ற போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க மாத்திர கைகளை தூக்கி அல்லேலூயா. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தி. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தி. ஏந்தி நின்ற என் கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டேன். ஏந்தி நின்ற என் கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டேன். அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். புது வாழ்வு புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வீட்டில் ஒரு அறையில் ஒரு 4 மெழுகுபத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சான். அப்போ ஒரு சிறிய காற்று, மெல்லிய காற்று அடிக்க ஆரம்பித்தது. இருக்கிற மெழுகுபத்தி, அமைதி என்ற மெழுகுபத்தி, ஐயோ நான் காற்றுல அணைஞ்சு போவேனே என்று சொல்லி அது பயப்பட்டுச்சான். உடனே காற்று அடித்த உடனே அது அமர்ந்து போயிடுச்சு. 2வது மெழுகுபத்தி, அன்பு என்ற மெழுகுபத்தி, ஐயோ நானும் என்னால் முடியலையே, நானும் அணைஞ்சு போயிடுவேனோ என்று சொல்லி அதுவும் பயத்ததுனால அதுவும் அணைஞ்சு போச்சு. 3வது மெழுகுபத்தி, அறிவு என்ற மெழுகுபத்தி, அதுவும் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுவும் அதே மாதிரி சொல்லி 3வது மெழுகுபத்தியும் அணைஞ்சு போச்சு. 4வது மெழுகுபத்தி மாத்திரம் போராடி அது ஜெபிச்சுக்கிட்டு அது எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சான். அந்த வேளையில் ஒரு சின்ன பையன் அந்த அறைக்குள்ளே வந்தானா. வந்து பார்த்துட்டு, ஐயோ
மெழுகுபத்தி அணைஞ்சு போச்சே என்று சொல்லி அந்த மெழுகுபத்தி இருக்கும்போது என்ன செய்கிறது, தீப்பெட்டி எடுக்கும், தம்பி இரு, ஏன் கவலைப்படுற, நான் இருக்கிறேன், என்னை கொண்டு நீ 3 மெழுகுபத்தியை எரித்தி விடு, எரி அப்படின்னு சொல்லி அந்த மெழுகுபத்தி சொல்லிச்சான். உடனே அந்த பையன் உன் பேர் என்னான்னு கேட்கும் பொழுது நம்பிக்கை என்று சொல்லிச்சான். நாம் வாழ்க்கையில் நம்பணும், ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்பணும். ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பதை ஆலயத்துக்கு இதோ வர்றோம் போகிறோம் என்று இல்லாமல் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரை வார்த்தைகளை உள்வாங்கி அது நம்பிக்கையோடு அதை நடக்கும் பொழுது தான் அது நம்ம வாழ்க்கையில் ஜெயமாக இருக்கும். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்பா வீட்டில் எப்போவுமே சந்தோஷம்தான். அப்பாவை எப்பொழுதும் நம்ம மறக்கக்கூடாது. அவரை நினைக்கும் பொழுது, அவரை பாடும் பொழுது உள்ளமெல்லாம் பொங்குது என்று சொல்லி 3வது பாடலை 4வது பாடலை கைகளை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை மாத்திரம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில் எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையிலே எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவோ சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையிலே எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறவரும் தகப்பனை போல சுமக்கிறவரும் அவர் ஒருவர்தான். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் கூடார மரபிலே வைத்து நம்மளை பாதுகாக்கிறவரும் அவர்தான். தாயை போல தேற்றுகின்றேன், தகப்பனை போல சுமக்கின்றேன். தாயை போல தேற்றுகின்றேன், தகப்பனை போல சுமக்கின்றேன். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் கூடார மரபினில் மறைக்கின்றேன். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் கூடார மரபினில் மறைக்கின்றேன், கூடார மரபினில் மறைக்கின்றேன். அப்பாவோ சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையிலே எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவோ சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையிலே எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. கூப்பிடு காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை தருகின்றேன். கூப்பிடு காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை தருகின்றேன். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறேன். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறேன், மிகவும் நேசித்து நடத்துகிறேன். சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையிலே எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவோ சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையிலே
எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவரும் நீர் ஆண்டவரே. தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் மறைவினில் மறைக்கிறவரும் நீரப்பா. கூறார மறைவினில் மறைத்து ஆண்டவரே எங்களை வழிநடத்துகிறவர் நீர்தான் தகப்பனே. எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகின்றே, எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகின்றே. தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் உடார மறைவினில் மறைக்கின்றே, தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் உடார மறைவினில் மறைக்கின்றேன், உடார மறைவினில் மறைக்கின்றேன். அப்பாவோ சமூகத்துல எப்போதும் மாறாதனை, அப்பாவை துடிக்கையிலே எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவோ சமூகத்துல எப்போதும் மாறாதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவோ சமூகத்துல எப்போதும் மாறாதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே தரிமான வேளையிலும் கர்த்தாவே உடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் வந்து நிற்கிறோம் தகப்பனே. இப்படிப்பட்ட நேரத்தையும் காலத்தையும் தேவனாய் கர்த்தர் கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. மீதியான வேளையிலும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படி வல்ல கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஏசி மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். Glory to Lord Jesus. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நாம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, அடியேனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவனும் வல்லமையுள்ளதுமாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் ஜனங்களுடைய இருதயமும் செவிகளும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. வார்த்தைக்கு விரோதமாய் போராடுகின்ற எல்லா அந்தகார வல்லமைகளின் சக்திகள் என் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி செபிக்கிறோம். மீட்பர் வல்ல இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இரண்டாவதாக, இந்த சபையின் குருவானவர் ரெவரண்ட் ஜெயச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் அம்மா அவர்களுக்கும் ட்ரை ஜீசஸ் மினிஸ்ட்ரியின் சார்பாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மேலும் இந்த சபையின் செக்ரட்டரி, ட்ரெஷரர், கமிட்டி அங்கத்தினர் மற்றும் சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ட்ரை ஜீசஸ் மினிஸ்ட்ரியின் சார்பாய் உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சின்ன சாட்சியை சொல்லிவிட்டு நான் சத்தியத்திற்குள்ள போக வேண்டும் என்று ஆண்டவர் என்னை ஏவினபடியினால் இப்பொழுது உங்களுக்கு முன்பாக நான் சாட்சியாக நிற்கிறேன். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், உங்களை போல மக்கள் இல்லை. நான் 2005 கொடைக்கானலில் பணிபுரிந்தேன். முதல் அப்பாயின்மெண்ட் அப்போ தான். 2008 நான் பிரஜாதி பெண்ணாக இருந்தாலும் இயேசுவை அறியவில்லை. ஆனால் 2008
ஆண்டவரிடத்தில் கேட்டேன். ஒரு சூழ்நிலையில், இயேசுவே நிர்மையான தேவன் என்றால் என்னை அபிஷேகம் பண்ணும், எனக்கு உம்முடைய அருள் தாரும் என்று என் அறை கதவை பூட்டி கேட்கும் பொழுது, செபிக்கின்ற பொழுது 10 நிமிடத்திற்குள்ளாக ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2008 நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். 2009 ஆண்டவர் என் கணவரை தொட்டார். அதுவரைக்கும் அவரிடத்தில் ரட்சிப்பு இல்லை. ஆண்டவர் சொன்னார், உன் கணவருக்காக நீ செபி. அபிஷேகத்தில் நிறைந்து ஒவ்வொரு நாளும் நாம் செபிக்கின்ற பொழுது ஆண்டவரிடத்தில் கேட்பேன், ஆண்டவரே அவருக்கு ஒரு முழு ரட்சிப்பை தாரும். என்னை அபிஷேகத்தினுடைய நோக்கம் என்ன? முதலாவது ஆண்டவர் அந்த ரட்சிப்பை அவருக்கு கொடுத்தார். அவரே தொட்டார், அவரே ரட்சித்தார். ஹல்லேலூயா. 2009 தேவன் அவருக்கு ரட்சிப்பை கொடுத்தார். ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்வி எழுப்புனேன், ஆண்டவரே நான் மெய்யான தேவன் என்று உம்மை நான் நம்புகிறேன் முழுமையாய், பிற தெய்வங்களை இனிமே நான் வணங்குவது இல்லை. 2010 ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஊழியத்திற்கென்று அழைத்திருக்கிறேன் என்று நம்பல. அநேக ஊழியக்காரர்களிடம் போய் செபிக்கின்ற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, கர்த்தர் உங்களை ஊழியத்திற்கென்று அழைத்திருக்கிறார் என்று நான் நம்பல. முழங்கால் படியிட்டேன், ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே உண்மையான தேவன் என்று நம்புவதற்கு நான் கேட்டதை உடனே செய்தீரே. 2010 ஆண்டவர் சொல்றாரு, வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எசாயா 60:1 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா. நம்பல. ஆண்டவரே மறுபடியும் எனக்கு சொல்லும். மறுபடியும் உபவாசித்து செபித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், எழும்பி பிரகாசி மகளே, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொன்னார். ஹல்லேலூயா. அது பிராமிஸ் பண்ணதுக்கு அப்புறம்தான் ஊழியத்தை தொடங்கணும். ஆண்டவர் சொன்னார், உன்னை ஊழியத்திற்கென்று அழைத்திருக்கிறேன், உன்னை பரிசுத்தமாக்கு, என்னிடத்தில் உண்மையாய் இரு, என்ற வேத சத்தியத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நான் எதற்காக ஜெபிக்க சொல்லுகிறேன் என்பதை என்னை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அநேக நாட்கள் இரவும் பகலும் இந்த வேதத்தை நான் படித்தது என்று சொல்லுவதை விட வெறித்தனமாக படித்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். நான் ஜனங்களுடைய விடுதலைக்காக உன்னை நான் அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். இன்றைக்கும் சாட்சியாய் சொல்ல முடியும். அநேக இடங்களில் வேலை செய்கிற நேரம் போக ஊழியத்திற்கென்று கர்த்தர் என்னை பயன்படுத்தின பொழுது அங்கே நான் விரைந்து சென்று மானாமதுரையில் அங்கே இரவு ஜெபம் என்று ஒன்று நடத்தினேன். ஒரு வீடை பிடித்து அங்கே இரவு ஜெபம், அங்கே அநேக பிசாசின் கட்டுகளை கர்த்தர் என்ன செய்தார்? அறுத்து போட்டார். ஆண்டவரே நீர் மெய்யான தேவன், நீர் ஜீவனுள்ள தேவன் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவரே இந்த பிசாசுகள் எப்படி ஓடுகிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஜீவனுள்ள தேவன், எனக்கு நீ முடிவு பரியந்தம் வரையிலும் எனக்கு நீ உண்மையாய் இருக்க வேண்டும், நீ பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் என்னிடத்தில் சொல்லும் பொழுது நான் பரிசுத்தமாகும்படியாக ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்க வேண்டும், நீர் சொல்லுகிறபடி நான் வாழ வேண்டும், என் இஷ்டத்திற்கு அல்ல, நீர் சொல்லுகிறபடி நான் இந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேக இடங்களில் வியாதியஸ்தர்களை கர்த்தர் சுகப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கும் அந்த சாட்சி இருக்கிறது. அநேக குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் குழந்தை கொடுத்திருக்கிறார். திருமண காரியங்களை நாங்களே நடத்தி முடித்தோம். தேவ சித்தத்தின்படி அநேக காரியங்களை கொண்டு வரும் பொழுது நாங்கள் அதே இடத்துல ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை சொல்லும் என்று கேட்டு அந்த திருமண காரியங்களை நாங்கள் நடத்தி சென்றது உண்டு.
அல்லேலூயா. பிரிந்த குடும்பங்களை ஒன்று சேர்க்கும்படியாய் தேவன் எங்களுக்கு கொடுத்த ஞானத்தினால் குடும்பங்கள் ஒன்று சேர்ந்தது. அல்லேலூயா. இன்றைக்கும் யூடியூப்பில் நீங்கள் ட்ரை ஜீசஸ் மினிஸ்ட்ரின்னு போட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் உபவாச கூட்டம் நடத்துகிறோம். மேலவாசல் ஆலயத்தில் அங்கே ஜனங்கள் விடுதலை பெறுகிறார்கள், சுகத்தை பெறுகிறார்கள், மனம் திரும்புகிறார்கள், ரட்சிப்பை பெறுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. புறஜாதியருக்கு நானே ஒரு சாட்சி. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது தவக்காலம், ஆனால் கடைசி காலம். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், விழித்திருந்து செபியுங்கள், ஆயத்தமாய் இருங்கள் என்று. 2000 வருஷத்திற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டதை நாம் இந்த நாட்களிலும் நாம் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு வருஷமும் நாம் நினைவு கூறுகிறோம். அந்த நாட்களில் பாடுபட்டு ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஒரு மனிதன் மரித்த பிறகு ஒவ்வொரு வருஷமும் நாம் அவர்களை நினைவு கூறுகிறோமே, ஆனால் மற்ற நாட்களில் அவர்களை பற்றி நாம் நினைப்பதும் இல்லை, அவர்களை பற்றி யோசிப்பதும் இல்லை, சிந்திப்பதும் இல்லை. ஆனால் அதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் நாம் பாடுபட்டதை நினைவு கூறுகிறோம். ஆனால் ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவர் விரும்புகிறது என்ன தெரியுமா? உங்களிடத்திலும் என்னிடத்திலையும் என் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நான் பாடுபட்டதை நினைக்க வேண்டும். அந்த நாட்களில் ரத்தம் சிந்தினதை ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டும். அவர் அடிக்கப்பட்டாரே நினைக்க வேண்டும், அவர் குத்தப்பட்டார் நினைக்க வேண்டும், அவர் காயப்பட்டாரே நாம் நினைக்க வேண்டும், நினைத்து மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தவக்காலம் என்று சொன்ன உடனேயே எல்லாருடைய கவனங்களும் எதன் பக்கமாய் திரும்புகிறது? உபவாசம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உள்ள ட்ரெண்டில், இன்றைக்கு உள்ள நிலையில் ஜனங்கள் எடுக்கிற உபவாச நிலையை நான் பார்க்கிறேன். எப்படியாய் நாம் உபவாசிக்கிறோம்? இன்றைக்கும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 58 ஆண்டவர் எப்படியெல்லாம் நீங்கள் உபவாசிக்கிறீர்கள், எப்படி உபவாசிக்க வேண்டும், எது எனக்கு உகந்த உபவாசம் என்று ஆண்டவர் அதில் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறார். நாம் எப்படியாய் உபவாசிக்கிறோம்? ஒருவேளை இந்த உபவாச நாட்களில் ஒரு தீர்மானம் பண்ணுகிறோம், இந்த நாட்களில் நான் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும், இந்த நாட்களில் நான் அதிகம் வேதத்தை வாசிக்க வேண்டும், இந்த நாட்களில் நான் அநேகம் துதிக்க வேண்டும், இந்த நாட்களில் நான் தேவனுக்கு அருகில் இருக்க வேண்டும், தேவனோடு பேச வேண்டும் என்று தீர்மானிக்கிறோம். ஆனால் ஜெபிக்காமல் வேலையை கட்டாயமாய் செய்கிறோமே, அது உபவாசம் அல்ல. ஆண்டவர் ஏசாயா 58 சொல்லிட்டாரு, உங்கள் இஷ்டத்தின்படி செய்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் நாம் உபவாசிக்கிறோம். உபவாசிக்கிற நிலை என்ன? ஒருவேளை இன்றைக்கும் இந்த நாட்கள் வந்தவுடனேயே கடமைக்காக நம்ம உபவாசிக்கிறோமே, எல்லாரும் உபவாசிக்கிறார்கள், நானும் உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லி செபிக்காமல் இந்த நாட்களிலும் நாம் உதட்டளவில் சில மணி நேரம் செபித்து விட்டு என் உபவாசத்திற்கு கர்த்தர் பதில் தருவார் என்று நாம் பார்த்திருக்கிறோமே. உபவாசத்தில் பலன் இல்லை. அல்லேலூயா. கடமைக்காக செய்கிற உபவாசம். ஒருவேளை இன்றைக்கும் போஜனத்தை ஒதுக்குகிறோம், செபிக்காமல் நான் உபவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறோமே, அது உபவாசம் இல்லை, அது பட்டினி. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களில் நாம் என்ன செய்கிறோம்? எப்படியாவது செபித்து என் பிள்ளையினுடைய திருமண காரியத்தை நான் நடத்திவிட வேண்டும், எப்படியாவது நான் உபவாசித்து என் பிள்ளைக்கு ஒரு மேன்மை வர வேண்டும் என்று நம்முடைய சுயத்திற்காக நாம் உபவாசிக்கிறோமே. அந்த உபவாசத்தில் எந்த பலனும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இஷ்டப்படி செய்து உங்கள் வேலைகளை கட்டாயமாய் செய்து நீங்கள் செபிக்காமல் நீங்கள் போஜனத்தை விளக்குவீர்கள் என்றால் கேட்குறீங்க, என்ன கேட்குறீங்க? ஆண்டவர் என்னை நோக்காமல் இருக்கிறது என்ன? நீங்கள் கேட்குறீங்களே, என்னை நோக்காமல் இருக்கிறது என்ன?
நான் என் ஆத்துமாவை ஒடுக்கும் பொழுது நீர் அறியாமல் இருக்கிறது என்னன்னு கேட்குறீங்களே, உங்கள் வழக்குக்கும் பாதிக்கும் நீங்கள் உபவாசிக்கிறீர்களே, என் சகோதரனுடைய சொத்தை எனது நிலத்தை அபகரித்து கொண்டு அநியாயமாய் அபகரித்து கொண்டு அதில் ஒரு கேஸ் போட்டு உபவாசிக்கிறோமே, வழக்குக்கும் வாதுக்கும் நம்ம உபவாசிக்கிறோம். துஷ்டத்தனத்தினுடைய கையினால் குத்துவதற்கு உபவாசிக்கிறீர்களே, ஒருத்தன் அழிய வேண்டும், அவன் அழிந்தே போக வேண்டும் என்று அதற்காக உபவாசிக்கிறோமே. மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்கிறதும் தலைவணங்கி நாணலை போல ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்து கொள்ளுவதா உபவாசம்? அது உபவாசம் இல்லை. இப்படிதான் இந்த நாட்களிலும் நாம் உபவாசிக்கும் பொழுது தண்ணீர் குடிக்கிறோம், சில நேரங்களில் ஜூஸ் குடிக்கிறோம், சில நேரங்களில் காஃபி டீ குடிக்கிறோம், முடிந்தால் திடப்பொருளையும் எடுக்கிறோமே இடையில். ஆண்டவர் சொல்லுகிறார், இதைதான் இந்த நாட்களில் நாம் உபவாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கவும் நுகத்தடிகளின் நெகிழ்களை, அதை வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 58. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியில் பிழைகளை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமியானவர்களின் வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கணும், நுகத்தடிகளை நெகிழ்க்கும்படியாய், இந்த கட்டுகளை அறுக்கும்படியாய் உபவாசிக்க வேண்டும். இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவர்கள் இந்த நிலையில் தான் நாம் உபவாசிக்கிறோம். ஆனால் எப்படி நாம் உபவாசிக்க வேண்டும், அதனுடைய முறை என்ன? மோசே 40 நாள் உபவாசித்தார். இன்றைக்கும் நாம் தண்ணீர் குடிக்காமல், உணவை அறிந்தாமல், அதை ஒதுக்கி விட்டு நாம் செபிக்காமல், நம்ம இஷ்டப்படி செய்து கொண்டு, வேலைகளை கட்டாயமாய் செய்து கொண்டு தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறோமே. ஒரு சகோதரிகிட்ட கேட்டேன், ஒரு சகோதரியிட 40 நாள் நான் உபவாசம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. பண்ணுங்க, அந்த உபவாசத்தில் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சுதா? இல்லை. நாம் எப்படியாய் உபவாசிக்கிறோம், இந்த உபவாசம் எப்படி செய்ய வேண்டும்? ஸ்ட்ரிக்டான உபவாசம் மோசே செய்தார். 40 நாட்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு ஒரு ரோல் மாடல். அவர் 40 நாள் என்ன செய்தார்? உபவாசித்தார். எலியா 40 நாள் உபவாசித்தார். தானியேல் 21 நாள் உபவாசித்தார். நெகேமியா 4 மாதங்கள் அவர் உட்கார்ந்து அழுது உபவாசித்தார். அல்லேலூயா. எஸ்தர் உபவாசித்தாள். நெகேமியாவுக்கு ஆண்டவர் சொல்லல, நெகேமியாவுக்கு ஆண்டவர் சொல்லல, நெகேமியாவே இங்கே நடக்கிற எருசலேம் பட்டணம் பாழாய் போய் கிடக்கிறது, இங்கே ஜனங்கள் சிறுமையை அனுபவிக்கிறார்கள், நெகேமியாவே நீ செபி, நீ உபவாசித்து சோமன் என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை. யூத ஜனங்களுக்கு விடுதலைக்காக எஸ்தரிடம், எஸ்தர் நீ 3 நாள் உபவாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை. மோசே செய்தார். அதுதான் சரியான உபவாச முறை, அதுதான் சரியான அடிப்படை. அல்லேலூயா. நம்ம அப்படியே சாப்டருக்கு வருவோம். 40 நாட்கள் மோசே உபவாசம் இருக்கிறதுக்காண்டி மலைக்கு போல ஆண்டவர் சொன்னார். சீனாய் மலைக்கு வாழ்ந்தான் சொன்னார். சீனாய் மலைக்கு வந்தார். அவ்வளவுதான். அங்கே நடந்தது என்ன? அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்து இரவும் பகலும் 40 நாள் யாரோட இருந்தார்? கர்த்தரோட இருந்தார். உபவாசம் என்றால் என்ன? தேவனுக்கு அருகில் இருக்க வேண்டும். அதுதான் உபவாசம். இங்கே மோசே செய்தார். அவர் யாரோட இருந்தார்? கர்த்தரோட இருந்தார். நன்றாக கவனிங்க. அவர் சாப்பாடு வேணாம், தண்ணீர் வேண்டாம் என்று அவர் ஒதுக்கல. கவனிங்க. அவருடைய ஆத்துமா தேவனோடு கலக்கிறது. அவருடைய ஆத்துமா தேவனோடு கலக்கிறது. இன்றைக்கும் தேவ சமூகத்தில் நம்ம போறோமே, இந்த ஆத்துமாவுக்குள்ள கவலை, பாரம், கஷ்டம், வேதனை எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தேவ சமூகத்தில் போய் அமர்ந்து நம்ம ஆத்துமா தேவனிடத்தில் கலக்காமல் இன்றைக்கும் நாம் அப்படிப்பட்ட உபவாசத்தை செய்கிறோமே, அது உபவாசம் அல்ல. இங்கே நடந்தது என்ன தெரியுமா? இரவும் பகலும் அவருக்கு தண்ணீர் தவிக்கல, இரவும் பகலும் அவருக்கு உணவு தேவைப்படலை.
ஏன் தெரியுமா? அவருடைய ஆத்துமா அவர் செபிக்கின்ற பொழுது, சீனாய் மலையில செபிக்கின்ற பொழுது, அந்த ஆத்துமா தேவனோட கலக்கும் பொழுது அந்த சரீரமானது மரித்து போனதா இருக்கிறது. மரித்து போன ஒரு மனிதனுக்கு தண்ணீர் தேவையில்லை, உணவு தேவையில்லை. அப்படிதான் நடந்தது அங்கே. அதுதான் ஸ்ட்ரிக்டான ஒரு உபவாசம், அதுதான் உபவாசத்தின் முறை, இதுதான் அடிப்படை. அப்படி செய்கிறோமா? நம்ம அப்படி செய்கிறோமா? அங்கே எசேக்கியால கூட நம்ம வாசிக்கிறோம், அங்க அவருடைய ஆவி உயர எடுத்துக்கொள்ளப்பட்டது. அல்லேலூயா. அந்த ஸ்பிரிட் தேவனோட கலந்துருச்சு. அதனால அந்த சரீரம் எப்படி இருக்கிறது? செத்ததா இருக்கிறது. செத்ததா இருக்கிற சரீரத்திற்கு உணவோ தண்ணீரோ தேவையில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுதான் உபவாச முறை. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம தேவ சமூகத்தில் போய் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த ஆத்துமாவில் நிறைய சேர்த்து கொண்டு போய் நம்ம செபிக்கிறோமே, தேவன் அதை விரும்பல. இந்த ஆத்துமாவில் நீங்கள் சுத்தமாக இருந்து கொண்டு தேவனிடத்தில் போய் செபிக்க ஆரம்பித்தாலே அங்கே உங்களுக்கு தண்ணீர் அவசியப்படாது, போஜனம் தேவைப்படாது. அல்லேலூயா. பாருங்க, 40 நாளோ கர்த்தரோடு இருந்தார். அதுதான் தேவனுக்கு அருகில் இருப்பது தான் உபவாசம். உப என்பது அருகில், வாசம் என்பது இருத்தல். தேவனுக்கு அருகில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் 1 மணி நேரம் நீங்கள் செபித்தாலும் அந்த ஆத்துமா தேவனோடு சேரும் பொழுதுதான் உங்களுக்கு தண்ணீரோ போஜனமோ அவசியப்பட வேண்டியது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் முறை, இதுதான் முறை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட உபவாச ஜெபத்தில் தான் அவர் போய் நிற்கல. சீனாய் மலையில் போய் அவர் நிற்கும் போது அவர் நம்ம உபவாசிக்கணும்லாம் நினைக்கல, உபவாசித்து செபிக்கணும்னு நினைக்கல. போனாரு, செபித்தாரு, அந்த ஆத்துமா தேவனோடு கலந்தது. அங்கே சரீரம் என்ன ஆகுது? செத்ததா இருக்கு. இப்படிப்பட்ட உபவாச முறைதான், இதுதான் அடிப்படை, இதான் அடிப்படை. உடனே நீங்கள்லாம் கேட்பீங்கல்ல, உடனே இப்படி ஒரு உபவாச செபத்தில் என்ன பதில் இருக்கு அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? நம்மளும் அப்படிதான் ஆண்டவரிடத்தில் கேட்குறோம். ஆண்டவரே, ஏதோ ஒரு காரியத்திற்காக, நம்ம சொந்த காரியத்திற்காக, அங்கே மோசே தன் சொந்த காரியத்திற்காக அங்கே போய் செபிக்கல. அங்கே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணுகிற வார்த்தையை கேட்பதற்காக அங்கே அமருகிறார், அங்கே செபிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மோசே அப்படிதான் கர்த்தரோடு இருந்தார். அவருக்கு என்ன பலன் இருந்தது? 2 காரியம்தான். ஒன்று, கர்த்தர் என்ன செய்கிறார்? வாசிங்க யாத்திராகமம். தன்னோடு அவர் பேசினதினாலே அவர் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு என்ன செய்கிறார்? வாசிங்க யாத்திராகமம் 34. மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். போதுங்க, கவனிங்க. இங்க 2 காரியம். ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அப்படி ஒரு ஆண்டவருடைய பேச்சை கேட்பதற்கு நம்மளுக்கு நேரம் இருக்கிறதா? இன்றைக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம பேசுறதுக்கு டைம் கொடுத்தாதான் கர்த்தரும் பேசுவார். அங்கே 2 காரியம். நீங்க உபாசித்து செபிக்கிறதுனால கர்த்தர் என்ன செய்வார்? உங்களோட பேச ஆரம்பிப்பார். நீங்க பேசும் பொழுதுதான் அவர் பேசுவார். இந்த உபவாச முறையில் நீங்கள் செபிக்கின்ற பொழுது ஆண்டவரே பேசுவார், தன் காரியத்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. என்னுடைய ஊழியத்தின் தொடக்க நாட்களில் இருந்து இந்த நாள் வரையிலும் யாருக்கு டைம்லாம் போய் கேட்க மாட்டேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, நேர தேவ சமூகத்திற்கு போவேன். ஆண்டவரே, இந்த காரியம் ஏன் வந்தது என்று கேட்பதை விட அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும், நான் இந்த காரியத்தை ஏன் செய்தேன் என்று ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகுவேன் ஒவ்வொரு நிமிடமும்.
கர்த்தர் உங்களோட பேசுவார், ஆண்டவர் உங்களோட பேசுவார். அந்த ஸ்பிரிச்சுவலாக அந்த அனுபவத்தை தான் நான் சொல்கிறேன். என் முழங்கால்கள் செபம் அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திருச்சு செபிக்கும் பொழுது கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். இதை செய் மகளே, இதை நீ செய்ய வேண்டும். என்னுடைய வேதனை இப்படியா இருக்கிறது. இந்த ஜனங்களின் விடுதலைக்காக உனக்கு நான் ஜீவனையே கொடுத்தேன். 16 வயதில் முழு பாட்டிலில் பாய்சனை விஷத்தை சாப்பிட்டு மரணத்திற்கு போராடின பொழுது ஆண்டவர் தம்முடைய ஜீவனையே எனக்கு கொடுத்தார். எதற்காக தெரியுமா? நீ எனக்கு தேவை, நீ எனக்கு வேணும். இந்த ஜனங்களுடைய விடுதலைக்காக, இந்த ஜனங்களுடைய சுகத்திற்காக நீ எனக்கு வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்தார்? தன்னுடைய ஜீவனையே எனக்கு கொடுத்தார். அதனால தான் அந்த பாடல், சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார், தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்று கொள்ளென்றுரைத்தார், தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள். போதும். ஆமென். அல்லேலூயா. தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். நான் தான் அவரை அறியவில்லை. ஆனால் ஏற்ற வேளையில் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இந்த ஜனங்களின் விடுதலைக்காக நீ வேண்டும். எத்தனை பிசாசுகள் கட்டுகளை ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே இந்த பிசாசுகள் ஈஸியாக ஓடிடுச்சு ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் பொழுது சொல்லுவார், அவ்வளவுதான், அவ்வளவுதான், நீ எனக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், நான் சொல்கிறத நீ கேட்கணும். இதில் தான் ஒப்பந்தம் பண்ணேன் ஆண்டவரிடத்துல. ஆண்டவரே இருக்கிறேன், நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே. இன்றைக்கு நான் சொல்கிறேன், 4 மணிக்கு மேலே என்னுடைய பெட்டில் எனது கணவர் நானும் ஒரு நாளும் தூங்கினதும் இல்லை. காலையில் எந்திரிச்சு செபிக்க ஆரம்பிக்க கர்த்தர் புது பலனை கொடுக்கிறார். இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வேதத்தை படிக்க வேண்டும், இந்த சத்தியத்தை அறிய வேண்டும், அந்த சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அவருடைய சித்தம். 2 தீமோத்தேயு 2:4 படி ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறோம். சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், ஆனால் அதற்குரிய நாலேஜை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. அவர் சொல்லுவார், ஆண்டவர் நீ என்கிட்ட பேசல, ஆபத்து காலத்தில் நீங்கள் கூப்பிடுறீங்களே, நெருக்கத்தின் காலத்தில் கூப்பிடுறீங்களே. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? நானும் பேச முடியாது. அல்லேலூயா. எத்தனை காரியங்களை தெரியுமா அதிகாலையில் கர்த்தர் பேசுகிறார், எத்தனை காரியங்களில் பேசுகிறார், பேச துடிக்கிறார் உங்களிடத்தில். நம்ம பேசுகிறோமா? அதிகாலை ஜெபம், என்னை தேடுகிறவர்கள், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்னாரே. அந்த இயேசுனுடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கேங்க. என்னுடைய ஸ்பிரிச்சுவலாக ஊழியத்தின் தொடக்க நாட்களில் ஆண்டவரிடத்தில் தீவிரமாய் செபிப்பது உண்டு, இரவெல்லாம் செபிப்பது உண்டு, விழித்திருந்து செபிப்பது உண்டு ஆண்டவரிடத்தில் அதனால தான் ஆண்டவர் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாய் அந்த வல்லமை எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. எனக்கு கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் நிச்சயமாகவே தருவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசுவார். 2வது காரியம் பாருங்க, அவர் முகம் பிரைட்டாக இருக்கு, பிரகாசமாக இருக்கு. ஆனால் ஆரோன் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? முகத்தில் பிரகாசம் அடிக்கிறத பார்த்து பக்கத்தில் வர்றதை என்ன செய்கிறாங்க? பயப்படுறாங்க. வேதத்தில் போடப்பட்டிருக்கு 29:30 பார்த்தீங்கன்னா அவங்க பயப்படுறாங்க. 2வது காரியம், இன்றைக்கு முகவாடலாக இருக்கிறோமே, நான் சொல்கிறேங்க, தேவ சமூகத்தில் இப்படிப்பட்ட உபவாசத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது, அறையை பூட்டி கொண்டு நீங்கள் இப்படிப்பட்ட உபவாச முறை செய்கின்ற பொழுது, நீங்கள் திறந்து வெளியே வருகின்ற பொழுது உங்கள் முகத்தில் ஒரு வெளிச்சத்தை பார்த்து மற்ற ஜாதியார் சொல்லணும், முகம் ஒரு பிரைட்டாக இருக்குது. இந்த அனுபவம் எனக்குள்ளே இருக்குது. எப்பயுமே வருஷத்தின் கடைசியில் 12 மணி நேரம் செபிப்பேன், தேசத்துக்காண்டி செபிப்பேன், திருச்சபைகளுக்காக செபிப்பேன். ஊழியத்தில் கர்த்தர் என்ன வாக்கு பண்ணுகிறீ இந்த வருஷத்துலன்னு கேட்பேன். நிறையா காரியங்களுக்கு போராடி செபிக்கின்ற பொழுது கர்த்தர் அந்த 12 மணி நேர செபத்தில் முடித்து வெளியே வருவேன். பாருங்க, ஒரு பிரைட்னஸ் இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன் முகம் வாடலாக இருக்கிறீங்க? அப்போ நான் கொஞ்சம் அலசி பார்க்கணும்.
உங்கள் ஆத்துமா தேவனிடத்தில் எப்படி இருந்தது? உங்கள் ஆத்துமா தேவனிடத்தில் இருந்ததா? அல்லேலூயா. ஒரே ஒரு சாட்சியை சொல்கிறேன். ஒரு சமயம் நான் வேலைக்கு சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு புறஜாதி பெண் என்னோட பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இதெல்லாம் சாட்சி இல்லையா? நம்ம உபாசித்துட்டு வெளியே வரோம், ஏன் 40 நாள் முகம் வாடலாக இருக்கும்? ஆண்டவர் சொல்கிறாரு, உன் செபம் அந்தரங்கத்தில் தான் இருக்கணும், நான் வெளியரங்கமாக பதில் கொடுப்பேன்றார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? அவங்க சொன்னாங்க, பேசிகிட்டே இருக்கும் பொழுதே ஒரு கான்வர்சேஷன் பண்ணிகிட்டே இருந்தோம். என்னன்னு தெரில, இன்றைக்கி உங்கள் முகம் ஒரு வித்தியாசமாக இருக்குன்னாங்க. எப்படி தான் வித்தியாசமாக இருக்குன்னு கேட்டேன். ரொம்ப பிரைட்டாக இருக்குது அப்படின்னாங்க. நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். உண்மையிலேயே மோசே பாருங்கள், மலையை விட்டு இறங்கி வரும்பொழுது அவன் முகம் பிரகாசமாக இருக்குது. அல்லேலூயா. நம்ம 40 நாள் உபவாசம் எடுக்கிறோம்னா உங்கள் முகம் எப்படி இருக்கணும்? முக வாடலாம் இல்லை, பிரகாசமாக இருக்கணும். அப்போ உங்கள் பக்கத்தில் யார் வர்றதுக்கே என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. உங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருக்கள் கூட என்ன செய்ய மாட்டாங்க? பக்கத்தில் நெருங்க மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இதுதான் உபவாச முறை. இப்படி எடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களோட பேச ஆரம்பிப்பார். உங்கள் முகத்தில் எப்பொழுதுமே உங்களை பார்த்து புறச்சாதியார் சொல்லணும். சொன்னாங்களா? சாட்சி சொன்னாங்களா? என்னையா எப்படி சொன்னாங்க? சும்மா உதட்டளவில் நான் உள்ளே போய் செபித்துட்டு வெளியே வரும்போது அந்த பிரைட்னஸ் வருமா? வராது. அல்லேலூயா. நம்ம முகம் கர்த்தரை தேட 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 அவர் பக்கத்தில் போக 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 நம்முடைய முகத்தில் என்ன வந்துடும்? ஒரு பிரைட்னஸ் வந்துடும். அல்லேலூயா. இதுதான் உபவாச முறை. இயேசு கிறிஸ்துவும் கூட 40 நாட்கள் உபவாசித்தார். அல்லேலூயா. ரோல் மாடல் அவர் தான். எல்லாம் கவனிங்களேன். இந்த ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்லி முடிக்க போகிறேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவாகிய தேவன் கொடுத்த வேலையை செய்வதற்கு என்ன செய்கிறார்? நல்லா கவனிங்களேன். மத்தேயுல கொடுக்கப்பட்டிருக்க உங்களுக்கு தெரியும். ஞானஸ்நானம் பெற்றாரா இல்லையா? பெற்றார். தேவ ஆவி அவருக்குள்ளே வந்துச்சு. ரைட். பாருங்க, அடுத்து மத்தேயு 4:1 பாருங்க, பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்திலே கொண்டு போகப்பட்டார். நல்லா கவனிங்க. இந்த 1க்கு 2க்கு இடையில ஒன்று இருக்குது. அடுத்து 2வது வசனம் பாருங்களேன். 40 நாள் இரவும் பகலும் உபவாசித்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்களேன். இவர் அதே தான் உபவாச முறை. இன்றைக்கி சகோதரிகள் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், உபவாசிக்கணுமா? கட்டாயம் உபவாசிக்கணுமா? கேட்டது யார் தெரியுமாங்க? நம்ம ஜனங்க தாங்க. உபவாசிக்கணுமா? ஆண்டவர் உபவாசித்தாரே. இந்த வகை பிசாசுகள் செபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேற எதுக்கும் போகாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அதனால் இன்னொருத்தரும் கேட்டார் ஒரு தடவை, செபிக்கணுமா அப்படின்னு கேட்டார். அவரும் நம்ம இஸ்ரவேல் ஜனங்களில் ஒரு ஆள் தான். நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு நடந்துரும் அப்படின்னு சொன்னார். மத்தேயு 21:22 சொல்லுது வசனம், விசுவாசம் உள்ளவர்களாய் செபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். பெற்றுக்கொண்டீங்களா? இல்லையா? நல்லா கவனிங்க. வசனத்தை நல்லா கவனிக்கணும், சத்தியத்தின்படி பார்க்கணும். விசுவாசம் உள்ளவர்களாய் செபத்திலே நீங்கள் செபிக்கும் பொழுதே இது நடக்கும்னு சொல்லி விசுவாசிக்கணும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கோடு போடணும். அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள்னு சொல்லலை, அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ ஏன் இன்னும் நம்ம பெற்றுக்கொள்ளலை? அப்போ அப் அண்ட் டவுன்ஸில் இருக்குது செபமும் விசுவாசமும். அல்லேலூயா. அப் அண்ட் டவுன்ஸில் இருக்கிறனால நம்ம செபத்தில் சரியில்லாமல் இருக்கலாம், விசுவாசத்தில் சில பேர் உறுதியாக இருப்பாங்க. சில பேர் விசுவாசத்தை விட்டுருவாங்க, ஆனால் நல்லா செபிப்பாங்க. ஆனால் வேத சத்தியம் நம்மளுக்கு சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவர்களாய் செபத்திலே எவைகளை அப்போ நம்ம இன்னும் எல்லாமே பெறலை. ஏன்? அதான் அப் அண்ட் டவுன்ஸ். எப்போ அது பேலன்ஸாக வருதோ, எப்போ அது சமநிலையில் வருதோ, அப்போ எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா.
இன்றைக்கி அநேக பேருடைய கேள்வி அப்படி தான் இருக்குது. அந்த சகோதரர் வேகமாக ஓடி வந்தார், என் மனைவிக்கு சுகமில்லை, வந்து சோமனுங்கன்னாரு. சரின்னு போனேன், போய் சோமன்ட்டு வந்துட்டு அந்த அம்மாவுக்கு சுகமாயிருச்சு. வெளியே வரும்போது என்கிட்ட பேசிட்டு வந்தார் அந்த சகோதரன். நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் ஜெபம் தேவையில்லை அப்படின்னாரு. எனக்கு ஒரு ஆச்சரியம், என்ன ஜெபிக்க வேணான்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து வந்துட்டேன். மறுபடியும் அவங்க சுகவீனமாக போன பொழுது மறுபடியும் அவர்களை சந்திக்க நேர்ந்தது. அப்போ நான் உடனே சொன்னேன், நல்லா இருக்காங்களா? இல்லைம்மா சுகம் இல்லை அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் ஜெபிக்கணும் ஐயா, விசுவாசம் மட்டும் என்ன செய்யாது, பரிபூர்ண சுகத்தை கொடுக்காது, வசனம் இப்படி சொல்லுதுன்னு. பாருங்கள், ஜெபித்து விட்டு கடந்து வந்துட்டேன். மறுபடியும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளலை. மறுபடியும் அவங்க ஒரு நாள் சுகவீனமாக இருந்த பொழுது அதே மாதிரி அந்த இடத்த கடந்து சென்ற பொழுது வேகமாக ஓடி வந்தார். அம்மா நான் ஜெபிக்கிறேன் அம்மான்னு சொன்னார். நில்லுங்க, அங்கனக்குள்ளேயே நில்லுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தோம். கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கறது எப்படி சுகம், எப்படி விடுதலை, பாதி பாதியாக கொடுக்க மாட்டாருங்க. பரிபூர்ண சுகத்தை, பரிபூர்ண விடுதலையை அவர் கொடுக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. கவனிங்க, ஞானஸ்நானம் பெற்றாரு, தேவாவியை பெற்றாரு, பிசாசுனால சோதிக்கப்படுறாரு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க இன்னைக்கு கேட்குற கொஸ்டின் என்ன தெரியுமா? நான் ஞானஸ்நானம் பெற்றுட்டேன், தேவாவியும் பெற்றுட்டேன், அபிஷேகமும் பெற்றுட்டேன், ஆனால் எனக்கு ஏன் இந்த சோதனை? அவருடைய கேள்வி அதுவாக தான் இருக்குது. அதனால தான் இரவும் பகலும் இந்த சத்தியத்தை வாசிப்பதற்கு இரவும் பகலும் ஒரு வெறித்தனமாக இந்த வார்த்தைகளை எல்லாம் நான் வாசித்து வாசித்து இதை விசுவாசித்து நான் நன்மைகளை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு அதுதான் கேள்வி. ஆண்டவரே, தேவ ஆவியை பெற்றுக்கொண்டேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், நான் செபிக்க தானே செய்கிறேன், எனக்கு ஏன் சோதனை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே சோதனை வந்துச்சு. கவனிங்க, பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு எங்கே கொண்டு போனார்? வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். நம்மளை மாதிரி ஜம்முன்னு ஒரு வீட்டுக்குள்ளே ஏசியை போட்டு நம்ம ஜம்முன்னு என்ன செய்கிறோம்? நல்லா மெத்த மேலே முழங்கால் போட்டு என்ன செய்கிறோம்? நம்ம செபிக்கிறோம் இல்லையா? ஆண்டவருக்கு எந்த இடம் பாருங்க, எந்த சூழ்நிலை பாருங்க. ஒரு வனாந்திரத்திலே பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு அங்கே கொண்டு போகப்படுகிறார். அவருடைய சூழ்நிலை வனாந்திரத்தில் எதுவுமே இருக்காது, தண்ணீர் இருக்காது, சாப்பாடு இருக்காது. ஆனால் அடுத்த வசனத்தில் பாருங்க, 40 நாள் இரவும் பகலும் உபவாசித்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 40 நாள் என்ன நடந்துச்சுங்க? கவனிங்க, வனாந்திரத்தில் ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் பிதாவாகிய தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆத்துமா ஒன்றாக கலந்ததுனால அந்த சரீரத்திற்கு என்ன தேவைப்படலை? பசி எடுக்கலை, தாகம் எடுக்கலை, எதுவுமே இல்லை. 40 நாள் முடித்து வராரு. மறுபடியும் அந்த ஆத்துமா என்ன செய்யுது? நம்ம சரீரத்திற்கு வந்த உடனே அது உயிர் பெற்றிருக்கு. இப்போ சரீரம் உயிர் படைகிறது. அப்போ என்ன தேவைப்படுது? தண்ணீர் தேவைப்படுது, போஜனம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் தான் அவருக்கு என்ன செய்யுது? பசி உண்டாயிற்று. இதை நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கிறேங்க. ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த சமூகத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நான் நிறைய காரியங்களை ஆண்டவரிடத்தில் பேசும்பொழுது, ஆண்டவரே, இந்த நெகேமியாவை போல ஒரு இருதயத்தை உடைத்து செபிக்கிற ஒரு செப ஆவி என் மேலே ஊற்றணும். ஆண்டவர் இந்த வருஷத்தில் தான் கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. நிறையா தேசத்திற்காண்டி செபிக்கும்படியாய், பாரத்தோடு செபிக்கும்படியாய், பெண் பிள்ளைகளுக்காக செபிக்கும்படியாய், வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கும்படியாய். அப்படி ஒரு செபம் அது உண்மையிலேயே நம்ம செய்ய முடியாதுங்க. ஆவியானவர் இறங்கும் பொழுதுதான், நம்ம ஆத்துமா தேவனிடத்தில் கலக்கும் பொழுதுதான், ஒரு பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுதுதான் அப்படிப்பட்ட செபத்தை நாம் செய்ய முடியும். அல்லேலூயா. பாருங்க, வெளியே வந்த உடனே மறுபடியும் சரீரத்துக்கு தேவையான பசியும் தாகமும் எடுக்குது. ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க, வார்த்தையை கொண்டு பிசாசை எதிர்த்து நின்னாரா? நிற்கலையா? ஜெயித்தாரா? ஜெயிக்கலையா? ஜெயித்தாரு. நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? சீசர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாரு, கொடுத்தும் பயன்படுத்தலை. கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை உங்களுக்கு தரித்திருக்கிறார், அவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தை ஜீவனும் வல்லமையுள்ளதுமாய் இருக்கிறது. இந்த வார்த்தையை விசுவாசித்து பாருங்க. இந்த வார்த்தையை விசுவாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார்.
அல்லேலூயா. எதிர்த்து நிற்க முடியுதா? பிசாசை எதிர்த்து நிற்க முடியுதா? நம்மளுக்கு தான் தில்லு இருக்கா, தைரியம் இருக்கா? கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். வார்த்தையை கொண்டு பிசாசை நீங்கள் என்ன செய்யணும்? வெல்லணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், கிறிஸ்தவர்கள் என்றாலே ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு போராட்டம் வந்தாலும் அதில் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். அந்த போராட்டம் பிரச்சனையை கொண்டு வருகின்ற நபர் அல்ல, அதை கொண்டு வருகின்ற பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும். யாக்கோபு 4:7 சொல்லப்படுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். வார்த்தையை கொண்டு தேவன் என்ன செய்தார்? பிசாசை எதிர்த்து நின்றார். அதே 4:11 பிசாசானவன் என்ன செய்தான்? அவரை விட்டு ஓடி போனான். அல்லேலூயா. இன்றைக்கு பிசாசை பார்த்து என்ன செய்கிறோம்? பிரச்சனையை பார்த்து, போராட்டத்தை பார்த்து நாம் என்ன செய்கிறோம்? நாம் ஓடி போய் கொண்டிருக்கிறோம். பிசாசை துரத்துவதற்கு பதிலாக நாம் என்ன செய்கிறோம்? நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். போராட்டமும் நான் ஸ்டாப்பாக தான் இருக்குது. அல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அன்றைக்கு தாவீது நாமத்தை கொண்டு, கர்த்தர் உங்களுக்கு நாமத்தை கொடுத்திருக்கிறார், நாமத்தை தரித்திருக்கிறார். அந்த நாமத்தை கொண்டு எதிர்த்து நின்னான். கோலியாத் என்ன செய்தான்? வீழ்ந்து போனான். ஒரு கவட்ட கல்லு தாங்க, அதை தான் விட்டார். கர்த்தருடைய நாமத்தினால வர்றேன்னாரு. செயல்பட்டது தேவன். கோலியாத் வீழ்ச்சி அடைந்தான். அல்லேலூயா. உங்களுக்கு எதிராக வருகின்ற சத்துருக்கள் வீழ்ந்து போகும்படியாய் இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு நாமம் தரித்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார், அவருடைய இரத்தத்தை கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க. நம்ம சொல்லும் பொழுதுதான், பிசாசை எதிர்த்து நிற்கும் பொழுதுதான் அவன் என்ன செய்வான்? உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. அதனால தான் போராட்டம், பிரச்சனைகளை கொண்டு உங்களை பயமுறுத்தி கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுதான் உபவாச முறை. இப்படி எடுக்கின்ற பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை நம்ம அந்த நாளுக்காக நம்ம ஏங்குகிறோம், நம்ம உபவாசம் பண்ணணும்னு நினைக்கிறோம், போஜனத்தெல்லாம் வெறுக்கிறோம், சில நேரங்களில் சிலவற்றை ஒதுக்குகிறோம், நல்லது தான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு உபவாச முறை எடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமாகவே உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். இன்றைக்கும் என்னுடைய ஊழியத்தின் பாதையில் அநேக காரியத்திற்கு ஜெயம் எடுக்கிறது எதனால தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை தான். அது ஜீவனும் வல்லமையுள்ளதுமாக இருக்கிறது. செய்து தான் பார்க்கணும். நம்ம செய்து பார்க்கும் பொழுது தான் ஆண்டவர் செயல்படுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உபவாசம் என்பது ஒருவேளை நம்ம சிலவற்றை ஒதுக்கிவிட்டு வருகிறோம், நல்லது தான். ஆனால் தேவனுக்கு அருகில் இருந்து நம்ம ஆத்துமாவை தேவனோடு நம்ம வைத்திருக்கும் பொழுது தான் அதுதான் ஒரு உபவாச முறை என்று இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் அதனால தான் நெகேமியாவை என்ன சொன்னார் ஆண்டவர்? உபவாசின்னு ஆண்டவர் சொல்லலை, மிகுந்த துக்கம் நெகேமியாவுக்கு. அந்த இடத்துல வாசிக்கலாமா? நெகேமியா 1:4 வாசிங்க. மிகுந்த துக்கத்தினால அவர் செபிக்க ஆரம்பிக்கிறார் நெகேமியா. இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது, சில நாளாய் துக்கித்து, உபவாசித்து, மன்றாடி, பரலோகத்தின் பரலோகத்தின் தேவனை நோக்கி நெகேமியாவுக்கு சொல்லல ஆண்டவர், நெகேமியாவையோ சொந்த தேசத்தை விட்டு அந்நிய தேசத்தில் அடிமையாக வாழ்ந்தவர். அங்கே எருசலேம் பட்டணம் பாழாய் போய் கிடக்கிறது. ஜனங்கள் சிறுமையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே பாபிலோன் என்ற நகரத்தில் நல்லா வசதியாக வாழ்ந்து வந்த இந்த நெகேமியாவோ ராஜாவுக்கு பானபத்திரக்காரனாக இருக்கிறார். எருசலேமில் வந்த சில உறவினர்களை என்ன செய்கிறார்? விசாரிக்கிறார். என்னுடைய பட்டணம் எப்படி இருக்கிறது, என்னுடைய ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று
அங்கே அவர்கள் சொல்லும் பொழுது ஜனங்கள் சிறுமையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். எருசலேம் பட்டணம் பாழாய் கிடக்கிறது, அது எரிந்து போய் கிடக்கிறது என்று கேள்விப்பட்ட உடனேயே நெகேமியா செய்தது என்ன? உட்கார்ந்து அழுக ஆரம்பிக்கிறார். ஒரு பாதிப்பு உண்டாகிறது, ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. மணிப்பூரில் நடந்ததே கொடுமை. நாம் என்ன செய்ய முடிந்தது? நம்மை பாதிக்க வேண்டும். கொடுமையான செயல்கள், அநீதியான செயல்கள், தேசத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள், ஆலயங்களை இடித்து போடுகிறார்களே, இயேசு என்று சொன்னால் அடிக்கிறார்களே. இன்றைக்கும் இந்த இடத்துல நெகேமியா தம்முடைய சொந்த ஜனங்களுக்காய் உட்கார்ந்து அழுகிறார். அல்லேலூயா. அவர் வீட்டில் என்ன இழப்பு? எதுவும் இழப்பு இருந்ததா? இல்லை. அவர் உட்கார்ந்து அழுகிறார். அந்த காரியம் அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இன்றைக்கும் நம்மளுக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறதா? இப்படிப்பட்ட கொடுமையான சம்பவங்கள் எல்லா இடத்திலும் நடக்கிறது. இந்த நெகேமியனுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டது போல நம்மளுடைய உள்ளம் பாதிக்கப்படுகிறதா? உட்கார்ந்து அழுகிறார். சில நாளாய் துக்கிக்கிறார், உபவாசிக்கிறார், மிகுந்த துக்கத்தினால் செபிக்க ஆரம்பிக்கிறார், அழுது கொண்டிருக்கிறார். எத்தனை மாதங்கள்? 4 மாதங்கள். அல்லேலூயா. மணிப்பூர் மாநிலத்தில் நடக்குது. இன்றைக்கும் பாலியல் வன்கொடுமை நடக்குது. இன்றைக்கும் அநேக சிறு பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்களே. அது நம் உள்ளத்தை பாதிக்க வேண்டும். என் உள்ளத்தை பாதிக்கப்பட்ட ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். கொல்கத்தாவில் பயிற்சி டாக்டர், அந்த இடத்துல நடந்த சம்பவம் எனக்கு நினைத்து பார்த்து 40 நாட்கள் மிகவும் நான் பாதிக்கப்பட்டேன். இன்றைக்கும் நான் முழங்காலில் நிற்கும் பொழுது பெண் பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன். அன்றைக்கு நெகேமியா உட்கார்ந்து அழுதாரு. அவர் வீட்டில் ஏதாவது இழப்பா? அவர் வீட்டில் ஏதாவது காரியம் நடந்துச்சா? இல்லையே. அவர் என்ன செய்கிறார்? சொந்த ஜனங்களுக்காக என்ன செய்கிறார்? இப்படிப்பட்ட கொடுமைகள் நடக்கிறது. இன்றைக்கும் நாம் கண்கூடாக பார்க்கிறோம். தேசத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. தூத்துக்குடியில் போன வாரம் நடந்தது. உங்கள் உள்ளம் பாதிக்கப்பட வேண்டும். இந்த நெகேமியாவை போல ஆண்டவரே, என் உள்ளம் பாதிக்கும்படியான ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் என்று கேட்க வேண்டும். நான் ஆண்டவரிடத்தில் அப்படிதான் கேட்டேன். ஆண்டவரே, எத்தனை பெண் பிள்ளைகள் இன்றைக்கும் இந்த இருதயம் பாதிக்கப்படுகிறது. பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, எந்த இடத்திலும் பாதுகாப்பு இல்லை. ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே பாதுகாப்பு. அல்லேலூயா. எந்த இடத்திலும் நீதி இல்லை, அநீதி தான் நடந்து கொண்டிருக்கிறது. காலங்கள் பொல்லாத காலங்களானதால் எல்லாவற்றையும் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உட்கார்ந்து அழுகிறாரு. இன்றைக்கும் பெண் பிள்ளைகள், இன்றைக்கும் நம்ம வீட்டு பெண்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போவார்கள் என்றால் நம் உள்ளம் எப்படியாய் கதறுவோம்? நம் உள்ளம் எவ்வளவு பாதிக்கப்படும்? நாம் எவ்வளவாய் துடிப்போம்? நாம் எப்படி கதறுவோமோ அந்த இருதயத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, ஏனென்றால் ஒவ்வொருவரும் கணக்கு கொடுக்க வேண்டும் நடக்கிற சம்பவங்கள். அதனால தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தான் எதிர்பார்க்கிறார். என்னாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு இந்த தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தேசத்தினுடைய ஆசீர்வாதம் வேற யார் கரத்திலும் அல்ல, உங்களுடைய கரத்திலும் என்னுடைய கரத்திலும் தான் இருக்கிறது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் தான் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், என் ஜனங்கள் என்று கர்த்தர் மற்ற ஜாதியிலிருந்து நம்மளை பிரித்து எடுத்தாரு. பாதிக்கப்பட வேண்டும். அந்த பிள்ளைகள் எவ்வளவாய் துடிதுடிப்பா யோசித்து பாருங்க. அந்த இடத்துல நம்ம பிள்ளைகள் இருந்தா நம்ம எப்படியாய் கதறுவோம்? நம்மளுடைய சூழ்நிலை என்ன? நாம் எப்படியாய் இருப்போம்? அப்படிதான் நெகேமியானுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, இந்த கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை எனக்கு தாரோ. ஆண்டவரே, உட்கார்ந்து அழுது ஆண்டவரே இருதயத்தை கழித்து நான் செபிக்கும்படியாய் கர்த்தர் அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு இன்றே தர வேண்டும் என்று நீங்கள் செபிக்கின்ற பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமாக அப்படியே தருவார். இந்த வருஷத்தில் தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, நடக்கிற சம்பவங்கள், கொடுமையான சம்பவங்கள், அந்த இடத்துல நம்ம பிள்ளைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.
அப்படி நடந்தால் நம்ம சும்மா இருப்போமா? நடக்கிற சம்பவங்கள் கேள்விப்படும்போது நெகேமியா அப்படியே செய்தார். என்ன செய்தார் பாருங்க, 6வது வசனத்தில் அவர் என்ன செய்தார்? தம் சொந்த ஜனங்கள் செய்த பாவத்தை அவர் பாருங்க ஜனங்களோடு இணைத்து கொள்கிறார். இந்த ஜனங்கள் பாவம் செய்தார்கள், நான் செய்யலைன்னு சொல்லலை நெகேமியா. நெகேமியா என்ன சொல்கிறார்? நாங்கள் அப்படி என்றால் என் ஜனங்களும் நானும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று அறிக்கை இடுகிறார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் நடக்கின்ற கொடுமையான சம்பவங்கள், அக்கிரமமான சம்பவங்களை பார்த்து நம்ம சும்மா இருப்பது எப்படி? கர்த்தர் கணக்கு கேட்கிறவராக இருப்பார். ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்காக, அப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்காக தானே ரத்தம் சிந்தினார். சிறு பிள்ளைகள், 4 வயது பிள்ளைகள், 2 வயது பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளிடத்தில் விரும்புவது என்ன தெரியுமா? அந்த ஜனங்களுக்காக, சொந்த ஜனங்களுக்காக ஜெபிங்க. இன்றைக்கும் தேசத்தில் நடக்கிற கொடுமைகள், அதை நினைத்து நீங்கள் ஜெபிக்கலை, நான் கர்த்தர் கணக்கு கேட்பார். நம்ம ஒவ்வொருவரும் இந்த தவ காலத்தில் பாவத்தை அறிக்கையிட வேண்டும். ஆண்டவரே, அவர் பாருங்களேன், ஜனங்களோடு இணைத்து கொண்டு தான் சொன்னார், நம்ம யாருமே பரிசுத்தவான்கள் அல்ல, யாரும் நீதிமான்களும் அல்ல, உண்மையுள்ளவர்களும் அல்ல, தேவன் ஒருவரை தவிர. ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்த நிலையை நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தின் நிலை உயர்த்தப்படும்படியாய் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இன்னும் நான் செபிக்க வேண்டும், இன்னும் நான் விசுவாசிக்க வேண்டும், இன்னும் உம் அருகில் நெருங்க வேண்டும், அந்த வாஞ்சை இருக்க வேண்டும். அப்படிதான் ஜெபித்தார். கடைசியா அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? இந்த எருசலேம் பட்டணம்லாம் சுட்டெரிக்கப்பட்டு போய் கிடக்கிறது. என் ஜனங்க சிறுமையை அனுபவித்து கொண்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு அது பாதிக்கப்படுதா? இன்னைக்கு ஜனங்கள் செய்கின்ற ஒவ்வொருவதையும் பார்த்து நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம செபிக்காமல் போய்விடுகிறோமே, அது பாதிக்கப்பட வேண்டும். இத்தனை ஆத்துமாக்களுடைய கணக்கு உண்டு. ஒவ்வொருத்தரும் செபிக்கணும். அந்த இடத்துல அவருக்கு மிகுந்த துக்கத்தினால தண்ணீர் தேவைப்படலை, போஜனம் தேவைப்படலை. அவருடைய சரீரம் மரித்ததா இருந்துச்சு மிகுந்த துக்கத்தினால. அதனால செபிக்க ஆரம்பிக்கிறாரு, அறிக்கை இட்டாரு. கடைசியில் அதில் பாருங்க 2:2 வாசிப்போமா? நெகேமியா 2:2 வாசிங்க. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து. போதுங்க, நெகேமியா 2:2 பார்க்குறோம். இவர் முகம் துக்கமாகவே இருக்குது. ராஜா கேட்குறாரு, நீ துக்கமாக இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி ஒன்றும் இல்லையே, உனக்கு வியாதி ஒன்றும் கிடையாது, மன துக்கமே வழிய வேறொன்றும் இல்லைன்றாரு. அப்போ அவர் என்ன சொல்றார்? அடுத்த வசனம் வாசிங்க, 2:3. ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசலில் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். அவர் சொல்றாரு, நகரம் பாழாக்கப்பட்டது, அந்த வாசல்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டு இருக்கிறது. இது கேள்விப்பட்ட உடனே எப்படி நான் துக்க முகமாய் இராமல் இருப்பது எப்படின்னு கேட்கிறாரு. அடுத்து வாசித்து முடிப்போமா? 5 வாசிங்க. நெகேமியா, ராஜாவுக்கு சித்தம் இருந்து அடியனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லையரிடத்தில் பட்டணத்தை கட்டும்படி யூதாவுக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறான். ராஜாட்ட இருந்து தயவு கிடைச்சதா இல்லையா? கிடைச்சது. ராஜாட்ட தயவு கிடைச்சது. எப்படி கிடைச்சது? பரத்திலிருந்து தேவன் அந்த தயையை ராஜாவுக்கு கட்டளையிடும் போது ராஜாவிடத்தில் இருந்து நெகேமியாவுக்கு தயவு கிடைத்தது. எதுக்கு தெரியுமா? அந்த எருசலேம் பட்டணத்தை மறுபடியுமாக கட்டும்படியாய் அவர் போனார். நெகேமியா இடிக்கப்பட்ட எருசலேம் பட்டணத்தை மறுபடியும் கட்டினார் நெகேமியா. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆனால் ஆண்டவர் சொல்லலைங்க, உபாசிக்க சொல்லலை நெகேமியாவை. எஸ்தரை சொல்லலை, யூத ஜனங்களுக்கு விடுதலை கிடைக்கணுமே, இந்த யூத ஜனங்கள் அழிந்து போகிறார்களே, அதனால எஸ்தரே நீ உபவாசம் பண்ணு என்று சொல்லலை. இன்றைக்கும் ஒரு எஸ்தர்கள் தேவை ஆண்டவருக்கு. நெகேமியாவை போல ஒரு மனுஷர் தேவை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த தயை கிடைத்தது. மறுபடியும் என்ன செஞ்சார்? இடிக்கப்பட்டதை மறுபடியும் கட்டினார் நெகேமியா. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார். மோசே தன்னுடைய காரியத்திற்காக உபவாசிக்கலை. நல்லா கவனிங்க, தன்னுடைய காரியத்திற்காக உபவாசிக்கலை. சீனாய் மலைக்கு தான் போனார். தேவனுடைய காரியத்தை செய்வதற்கு தான் உபவாசித்தார். ஜனங்களுக்காக என்ன செய்கிறார்? செபிக்கிறார். அங்கே எஸ்தரும் அப்படிதான் யூத மக்களுக்காக என்ன செய்கிறார்? செபிக்கிறார். பிறருக்காக நீங்கள் செபிக்கும் பொழுது ஆண்டவர் இன்றைக்கும் நீங்கள் பிறருக்காக அர்ப்பணிக்கணும். செபிக்க, ஆண்டவரே நான் பிறருக்காக செபிக்க நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் போய் நின்னா போதும், நீங்கள் தேவ சமூகத்தில் போய் நின்னா போதும். இந்த ஆத்துமாவை சுத்தப்படுத்தி நீங்கள் தேவ சமூகத்தில் போகும் பொழுது அந்த ஆத்துமா தேவனோட கலந்து நீங்கள் புசியாமலும் குடியாமலும் இருந்து பண்ணுகிற உபவாச ஜெபத்தில் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு பலனை தருவார். அன்றைக்கு தயை கிடைத்தது போல உங்கள் தேசத்திற்கும் கர்த்தர் தயை செய்வார். இந்த கொடுமை நடக்காதபடிக்கு ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கு நாம் செபித்திருந்தால் இப்படிப்பட்ட கொடுமைகள் நடக்காதபடிக்கு கர்த்தர் தடுத்து நிறுத்தி இருப்பாரே. அல்லேலூயா. இன்றைக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் தயவு செய்வார். நீங்கள் பிறருக்காக செபித்து பாருங்க, நீங்கள் பிறருக்காண்டி செபித்து பாருங்க, தேசத்துக்காண்டி செபித்து பாருங்க, வாலிப பிள்ளைகளுக்காக இப்படிப்பட்ட உபவாச முறையில் செபித்து பாருங்க. கர்த்தர் என்ன செய்வார்? உங்கள் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல கேட்குறீங்களே, என் பிள்ளை வேலை தேடியும் கிடைக்கலன்னு சொல்றீங்களே, கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு தயை செய்வார். தயவு செய்து என்ன செய்வார்? இடிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மறுபடியும் ஆண்டவர் கட்டுவா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை இதுதான். எத்தனை பேருடைய குடும்பம் இடிக்கப்பட்டதை போல இருக்கிறது? அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய குடும்பங்கள் அப்படி இருக்கலாம். இடிக்கப்பட்டதை நெகேமியா மறுபடியும் கட்டினது போல ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்வார்? கட்டுவார், புதுப்பிப்பார். அல்லேலூயா. புதிய வாழ்வை தருவார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும். ஒரு நிமிஷம் ஆண்டவரே ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே இத்தனை நாளும் ஆண்டவரே இந்த உபவாச முறை ஆண்டவரே இன்றைக்கு நான் தெரிந்து கொண்டேன். ஆண்டவரே அப்பா, இந்த உபவாச முறையில் நான் செபிக்கணும். நான் உம்முடைய சமூகத்துக்கு வரும்பொழுது ராஜா என்னுடைய ஆத்துமாவில் ஆண்டவரே சுத்தமாகி உம்முடைய சமூகத்திற்கு வரும்போது என் ஆத்துமா உமோடு கலந்து ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு செபம், அப்படிப்பட்ட ஒரு உபவாசம் நான் எடுக்கின்ற பொழுது ஆண்டவரே இன்னைக்கு சொல்லப்பட்டபடி ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவர்கள் குடும்பங்களையும் கர்த்தர் அற்புதம் செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கின்ற கர்த்தர் ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கட்டும். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, இந்த நாளிலும் தகப்பனே வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த நாளிலும் ஆண்டவரே சரீரத்தில் வேதனையோடு ஆண்டவரே இந்த வியாதியோடு வந்திருக்கிற யாரா இருந்தாலும் ஆண்டவரே வியாதிகளை குணமாக்க நீர் வல்லவர். ஆண்டவரே இந்த நொடி பொழுது ராஜா ஆண்டவரே நீர் கரத்தை நீட்டி தொட்டு குணமாக்கும்படி செபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கரத்தை நீட்டி தொடுவீராக. உம்முடைய தழும்புள்ள கரம் ஆண்டவரே இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும்படியா செபிக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு நாமம் தரித்திருக்கிறார், உங்களுக்கு நாமம் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் அதை விசுவாசியுங்க. ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு, ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு இன்றைக்கும் பிசாசை எதிர்த்து நின்று ஜெயிக்க கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு பலப்படுத்துவார். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். நன்றி அப்பா. எல்லாரும் 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 இன்னைக்கு என்ன காரியத்திற்காக வந்தீர்களோ கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. வியாதிகளில் இருந்து மருத்துவருடைய செலவழித்து கொண்டே இருக்கிற சகோதரியே, இன்றைக்கும் நீங்கள் தேவனிடத்தில்
நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இயேசுவே இறங்குவீராக, இயேசுவே இறங்குவீராக. ஆண்டவரே, வியாதியுள்ள ஆண்டவரே சரீரத்தை உம்முடைய தழும்புள்ள கரம் ஆண்டவரே தொட்டு குணமாக்கும்படியாய் செபிக்கிறோம் ராஜா. ஓ ரபலி ஷாமனம ஹந்திரி பக்கரபா ரிமதூரி ஷகனமக்கதரபா. இயேசுவே இறங்குவீராக சுவாமி. நீர் இரக்கமுள்ள கர்த்தர். ஐயானுடைய மகனுக்காண்டி செபிக்கிறோம். இந்த இடத்துல ஒரு மனதோடு செபிக்கிறோம் அப்பா. இந்த இடத்துல ஆண்டவரே ஜீவனை கொடுக்க வந்தவர், ஆண்டவரே சுகம் கொடுக்க வந்தவர், இன்னும் சரீரத்தை பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் ராஜா. ஓ ரமஹோனதி கரமணி சிகதோரபா. தேவனுடைய வல்லமை பகிரங்கமாய் இந்த இடத்துல இறங்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. கை வலிகள் ஆண்டவரே, குடல் பகுதிகள், தலை பகுதிகள் ஆண்டவரே அப்பா, மூளையில் ஏற்பட்ட காயங்கள் எல்லாம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால விடுதலை பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரே இயேசுவே, இந்த நாளிலும் ராஜா பரிசுத்த ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆண்டவரே சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இந்த நாளிலும் ஆண்டவரே விடுதலை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் ராஜா. இன்றைக்கு எல்லாரும் அர்ப்பணிக்கணும், எல்லாரும் அர்ப்பணிக்கணும் ஆண்டவரே. தேசத்தில் நடக்கிற கொடுமைகள், தேசத்தில் நடக்கிற அநீதிகள் ஆண்டவரே, சபைகளுக்குள்ள நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே பிறருக்காக செபிக்கும்படியாய் தேவனிடத்தில் இப்பொழுது நீங்க அர்ப்பணிங்க. நீங்க அர்ப்பணிக்கின்ற பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்திற்கு தயை செய்யும்படியாய், உங்கள் பிள்ளைகளுக்கு தயை செய்யும்படியாய் கர்த்தர் இறங்குவார். இடிக்கப்பட்ட உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வை மறுபடியும் ஆண்டவர் கட்டும்படியாய் கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே உடைக்கப்பட்ட இருதயமாய் இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும் பொழுது ஆண்டவரே என் இருதயம் பாதிக்கப்படும்படியாய் ஆண்டவரே என் இருதயம் மாற்றப்படுவதாக செபிங்க. நீங்க ஜெபிக்கும் பொழுது, அர்ப்பணிக்கின்ற பொழுது கர்த்தர் இப்பொழுது தயை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். பரத்திலிருந்து அந்த தயை கொடுக்கிறார். In the name of Jesus, in the name of Jesus. ஆண்டவரே இப்பொழுது சரீரத்திற்குள்ள இருக்கக்கூடிய அடிக்கடி வரக்கூடிய உபாதைகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே விலகி செல்வதாக ராஜா. ஆண்டவரே அப்பா தகப்பனே, when there is a Holy Spirit there is freedom. Nothing is impossible with Jesus. Everything is possible with Jesus. நன்றி அப்பா. பிறருக்காக ஜெபிக்கும்படியாய் இந்த இடத்தில் அர்ப்பணிக்கிறதை தேவன் பார்க்கிறார். உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார், உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். இந்த இடத்துல இத்தனை நாட்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வேலைக்காக, உங்களுடைய காரியத்திற்காக அலைந்து திரிந்தீர்களே. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைக்கு நான் பரத்திலிருந்து தயை கிடைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த தயை வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வேலை உன் பிள்ளைகள் கரத்தில் கொடுக்கும் பொழுது அதிலே ஒரு சமாதானத்தை பெற்றுக் கொள்வீர்கள். நன்றி அப்பா. கடன் பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. சரீர ரீதியாய், மன ரீதியாய் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது விடுதலை உண்டாகும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக ராஜா. ஓ ரபோ ரிக்கவரபதி கரபடி ஷரபா. விடுதலையின் ஆவியானவர் கடந்து வருவீராக ராஜா. இந்த உபாச ஜெப கூட்டத்தில் ஆண்டவரே கர்த்தர் கொடுக்கின்ற விடுதலையும் ஆண்டவர் கொடுக்கின்ற சுகத்தையும் ஆண்டவரே பெற்றுக்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் ராஜா. நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே கர்த்தருடைய வெளிச்சம் சில சகோதரிகளுக்குள்ள கடந்து வருகிறது. ஆண்டவருடைய வெளிச்சம் உங்களுக்குள்ளாக கடந்து வருகின்றது. உங்களை அர்ப்பணிக்கின்ற பொழுது தேவனுக்கு முன்பாக அர்ப்பணிங்க. கர்த்தருடைய வெளிச்சம் உங்களுக்குள்ளாக கடந்து வந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய இருளை போக்கி கர்த்தர் அந்த வெளிச்சத்தை தருகிறார். சகோதரியே, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். நானும் ஜெபிக்க வேண்டும், நானும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று தாகமாய் இருக்கிற சகோதரியே, கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, தாகம் உள்ளவன் மேல ஆண்டவர் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுதே வாஞ்சியாய் இருக்கின்ற பொழுதே ஆவியானவர் உங்களை நிரப்ப வல்லவர். நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இப்படி வல்ல கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா.
ஆண்டவரே, பிள்ளைகள் குடும்பத்திற்கு விரோதமாய் வைத்திருக்கிற ஆண்டவரே எல்லா பில்லி சூனியங்களும் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, உடைக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அருவனை சம்பாதித்து வருமானத்தை செய்து இன்றைக்கும் ஆண்டவரே இந்த பொருளாதாரத்தில் வீழ்ச்சி இருக்கிறதே என்று நினைத்து கொண்டிருக்கிற சகோதரனே, கர்த்தர் உங்கள் பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஜூலை மாசத்திற்கு பிறகு கர்த்தர் உங்கள் பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து எந்த இடத்துல சத்துருக்கள் முன்பாக வெட்கப்பட்டீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் கொம்புகளை உயர்த்துவார். நன்றி அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். உடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், உடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பலப்படுத்தும், ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். தொடர்ந்து அமைதியாக நம்மை ஆண்டுடைய திருச்சன்னாமத்திலே அர்ப்பணம் செய்வோம். எங்கே 2-3 பேர் அவருடைய நாமத்தினாலே கூடுகிறோமோ அவர் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன், வருவேன், இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். இந்த லெந்து காலத்தினுடைய இந்த உபவாச நாளிலும் கூட ஏறக்குறைய 3 மணி நேரம் நாம் ஆண்டுடைய திரு வசனங்களை கேட்கவும் அவருடைய சன்னிதானத்திலே ஒருவரை ஒருவர் விசுவாசத்தில் உறவு கொள்ளவும் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துவோம். மீண்டுமாக நாளை நடைபெற இருக்கிற திருவழிபாட்டில் கர்த்தருடைய பந்தியிலே நம்மை தொடர்ந்து திடப்படுத்தி கொள்ள ஆண்டவர் அருள் செய்வாராக. திருப்பணியை நிறைவேற்றின ட்ரை ஜீசஸ் குடும்பத்தினருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் புதிய பலத்தையும் நம்பிக்கையும் பெற்றுக்கொண்டவர்களாய் இல்லம் திரும்ப கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். தொடர்ந்து நாம் சிறிது நேரம் உணவும் உரையாடலும் கலந்து கொள்கின்ற பொழுது இந்த அன்பை நாங்கள் விருத்தி செய்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிப்போம். கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரமடலில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக. அன்புள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு குற்றமாய் குற்றம் நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமிலிருந்து நிலைத்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமையும், மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. தேவனுடைய அளவற்ற கிருபைக்கும் தயவுள்ள பராமரிப்புக்கும் நம் யாவரையும் நமது குடும்பத்தினரையும் இந்த ஒழுங்குகளையும் ஒப்புவிப்போம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய திருவுறவு நம் அனைவரும் கூட என்றுமென்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு செல்ல கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.